நீங்க என்கிட்ட இருந்து காளான்களை வாங்கறதுக்காக என்ன மிரட்டுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோயேன். போங்க பசங்களா, காளான்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வாங்க. ஆனா அவங்க போய் பாக்கும்போது 2 பேரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா காளான்கள் இருந்த குடிசை முற்றிலுமா சேதமாகியிருந்தது. 2 பேரும் ஓடி வந்து அப்பா கிட்ட இத சொன்னாங்க. அப்பா அப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன ஆச்சு? நீங்க 2 பேரும் எதுக்கு இப்படி பயந்து போயிருக்கீங்க? அப்பா, நம்ம காளான் வளர்க்குற குடிசையை யாரோ சேதப்படுத்தியிருக்காங்க. என்ன? அந்த நாட்டாமத்தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். அந்த மனுஷன் நம்ம வயிற்று பொழப்பையே கெடுத்துட்டாரு. ஒருவேளை நான் அன்னைக்கு தலைவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டிருந்தா இப்படி ஒரு நாளை நான் பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, அப்படி பாதி காளான்களை அவருக்கே கொடுத்திருந்தா இப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காது. இப்ப என்ன பண்றது? நமக்கு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. கவிதாவோட கல்யாணம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. நம்ம அவளோட கல்யாணத்தை எப்படி பண்ணி வைக்கிறது? இனி நடக்க போற விஷயத்த பத்தி யோசிக்கலாம். அப்பா, நீங்க சொல்வீங்கல்ல, நம்ம கையில உள்ள செல்வத்தை யார் வேணா பறிச்சுக்க முடியும், ஆனா நம்ம அறிவை யாராலும் பறிக்க முடியாது.